وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب اللهم صل على سيدنا محمد ما في الله صلاة دائمة لإمام ملك الله ஆன் பண்ணியாச்சா ஆன் பண்ணியாச்சுல خضر علیہ السلام السلام علیکم یا الباب الرجل ملکان خضر علیہ السلام எங்கே பாருங்க இப்போ கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வாலா சம்இஹிம் வாலா அப்சாரிஹிம் இஷாவாவுக்கே எதற்கண்ண நம்ம என்னான்னு விளக்கம் சொல்லிட்டோம். உண்மையிலேயே திரை கிடையாது, உண்மையிலேயே என்ன கிடையாது, திரை கிடையாது, உண்மையிலேயே முத்திரை இடுவது என்பது கிடையாது. உண்மையிலேயே முத்திரை இடுவது என்பது கிடையாது. கேட்டான் அவனு இருக்கிற செயல் அப்படி இருக்கிறதுனால முத்திரை போடப்பட்ட மாதிரி இருக்குது, திரை போடப்பட்ட மாதிரி இருக்குங்கிறது நம்ம சொன்னோம். மேலும் ஹத்தமல்லாவுன்னா அல்லா தான் முத்திரை வச்சான், அல்லா தான் திரை போட்டான். இந்த செயலை ஃபுல்லாக செஞ்சது யார் தான்? அல்லா தான் செஞ்சுருக்கிறான். விளங்குது? ஹக்கீகத்தி அக்கலியா தான் அது. அது என்னது? ஹக்கீகத்தி அக்கலியா. விளங்குதா? இது மஜாஸ் கிடையாது இன்னும். ஆனால் முஅத்தஸிலா இது என்ன கிடையாது, மஜாஸ் இல்லை. விளங்குதப்பா? இது ஹக்கீகத்து கிடையாது, மஜாஸுன்னாங்க. இப்படி தானே சொன்னாங்க. இது ஃபுல்லாக என்ன இருக்குது? மஜாஸு. விளங்குதப்பா? அல்லாஹ் பக்கம் இணைக்கப்பட்டிருக்குன்னா அது அல்லாஹ் அந்த வேலையை செய்யலை, மனிதன் செஞ்சான். மனிதர் என்ன, யார் தான் செஞ்சான்? மனிதன் தான் செஞ்சுருக்கான். அல்லாஹ் இந்த வேலைகள் என்ன செய்யணும், அப்படி செஞ்சுட்டு அவன் குறையும் சொல்ல மாட்டான்ல. ஆனால் அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க. விளங்குதா? அதுக்கடுத்து பல வகையான விளக்கங்கள் வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சொன்னால் அதிலே நிற்க வேண்டியது என்ன, இழுத்திராப் செய்கிறாங்க. அதில் என்ன செய்கிறாங்க? நம்ம ஹக்கீகத் அகலியா தான் சொல்லிட்டோம் நம்ம. விளங்குதா? என்னதுதான் இது? ஹக்கீகத் அல்லாஹ் தான் செஞ்சான், மனிதன் செஞ்சான் என்று சொன்னால் என்ன இருக்குது? அதுக்கு அவன் தான் என்னவா இருக்கான், காரணமாக இருக்கான், சக்தியை கொடுத்தாங்கிறதுனால என்ன செய்யப்படுது, அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். அப்படி தானே சொல்லி முடிக்கிறோம். அவன் தான் அதுக்கு காரணம். இந்த செயலெலாம் செய்யறதுக்கு யார் தான் காரணம்? மனிதன் தான் காரணம். அதுவே என்ன இருக்குது? விளங்குதப்பா? யார் தான் காரணம்? மனிதன் தான் காரணங்கிறதுனால விளங்குதுதா? அவே அல்லாவே முத்திரை வச்சுட்டு விளங்குதற்கு என்ன, அவன் தான்பா காரணங்கிறத உணர்த்துறான். யார் தான் காரணம்? நான் அநியாயமாக என்ன செய்யலை, முத்திரை வைக்கலை, நான் அநியாயமாக என்ன செய்யலை, திரை போடலை. உமா ரப்பு கவி அல்லாமி லபீத், அடியார்களுக்கெல்லாம் ஒன்றும் அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான், அவனுடைய செயலினால் அந்த தண்டனை கிடச்சிச்சு அவனுக்கு என்கிறத நம்ம பேசி முடிச்சிட்டோம். விளங்குதப்பா? அடுத்து ஒரு இழுத்திராப் செய்கிறாங்க. இழுத்திராப் கொஞ்சம் தடுமாறுறானு. ஒரு 7 வகையான தவியல் செய்கிறாங்க. எத்தனை வகையான தவியல் செய்கிறாங்க? 7 வகையான தவியல் செய்கிறாங்க. முதல் என்ன செய்கிறாங்கன்னா, விளங்குதப்பா? முதல் தவியல் என்னன்னா, இவனு ஹக்கை புறக்கணித்து விட்ட போது, விளங்குதப்பா, அந்த ஹக்கை புறக்கணிப்பதும் கல்வியில் நினைச்சிருச்சு, நல்ல இடம் பிடிச்சிருச்சு. விளங்குகிற எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருச்சு, அவனுடைய தபியத்தை போன்று ஆயிடுச்சு. அது இயற்கை சுபாவத்தை போன்று ஆகிவிட்டது. அந்த இயற்கை சுபாவத்தை தான் அல்லாஹ் தஆலா ஹத்மி என்று சொல்லுகிறான் என்று சொல்கிறாங்க. என்னப்பா? 2வது ஹத்மி என்றால் விளங்குதப்பா? 2வது விளக்கம், அந்த ஹத்மி என்றால் இவனுடைய உள்ளங்கள்லாம் மிருகங்களுடைய உள்ளங்கள் மாதிரி ஆயிடுச்சு. என்னவாயிடுச்சு? மிருகங்களுடைய உள்ளங்கள் போன்று ஆயிடுச்சு. மிருகங்களுக்கு விளங்கும் சக்தி கிடையாது. அப்படிதானே? உள்ள விளங்குமா? மிருகம் விளங்குமா? விளங்காது. அந்த விளங்காத தன்மையைத்தான் என்ன சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? சொல்லுப்பா. விளங்காத தன்மையைத்தான் முத்திரை வைக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சான்னு சொல்கிறான். மிருகங்களுடைய உள்ளங்களில் காலி ஃபித்தன் கிடையாது, சிந்திக்கிற சக்தி கிடையாது. விளங்குதப்பா? அந்த சிந்திக்கிற சக்தி இல்லாததுனால மிருகங்களுக்கு அதே மிருகங்களுடைய கல்புகளை கொண்டு இவங்களுடைய கல்வை என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ்? ஒப்பிட்டு விட்டான். மிருகங்களுடைய கல்வை கொண்டு என்ன செஞ்சுட்டான்? இவன் கல்வை ஒப்பிட்டு விட்டான். ஒப்பிட்டு விட்டு இவனுக்கு முத்திரை வச்சாச்சுங்கிறான்.
விளங்க மாட்டாங்கிறத தான் என்ன செய்கிறாங்க, முத்திரையிட்டு விட்டான் என்று சொல்லுகிறான் என்று 2வது விளக்கம் கொடுக்குறாங்க. விளங்குதப்பா? விளங்குச்சா? இப்போ விளங்கலைங்கிறது உண்மையிலே அது நடக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், அப்படி தானேப்பா? விளங்கலைங்கிறது என்ன செய்யலாம், அது நடக்கிறது தான். அது என்னது நடக்கிறது தானே. விளங்காமல் இருக்கிறதுங்கிறது, புரியாமல் இருக்கிறதுங்கிறது அது நிகழக்கூடியது தான். உண்மையிலேயே அது என்ன செய்யப்பட்டிருக்கு, மிருகங்களுடைய கல்பு கோப்பாயிடுச்சுன்னு சொல்லலாம். விளங்குதா இருக்கேன்? விளங்குச்சா? அது முஹக்கிக்குல் உக்கூஅ், அது நடக்கிறது தான். அது நடக்கிறது தான் அங்கிறதுனால முத்திரை வச்சுட்டான்னு சொல்கிறான். முஹக்கிக்குல் உக்கூஅ் அது உறுதிப்படுத்துது, நடக்கக்கூடியது என்ன செய்யப்படுது, உறுதிப்படுத்துது. ஏன்னா ஒருத்தன் செத்து போயிட்டான்னா என்ன சொல்லுவாங்களாம், அவனுக்கு செத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க, சாலபிகில் வாதிங்குவாங்க. காற்றாற்று வெள்ளமுனை தூக்கிட்டு போயிடுச்சு, காற்றாற்று வெள்ளமுனை அடிச்சுட்டு போயிடுச்சுங்குவாங்க. அழிஞ்சு போயிட்டாங்கிறதுக்கு அவன் கொரோனாவில் அழிஞ்சாலும் சரி தான், கால்ராவில் அழிஞ்சாலும் சரி தான், அல்லா பாதுகாப்பானாங்க. அழிஞ்சு போனோன்னு எப்படி சொல்லுவாங்களாம், சாலபிகில் வாதி, காற்றாற்று வெள்ளமுனை அழிஞ்சிருச்சு, அடித்து கொண்டு போய் விட்டதுன்னு சொல்லுவாங்க. வாதினா வாப்பு வச்ச அர்த்தம். காற்றாற்று வெள்ளம் அவனை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதை அடிச்சுட்டு போகிறது நடக்கிறது தானே. காற்றாற்று வெள்ளம் தூக்கிட்டு தானே போவோம், அது நடக்கிறது தான். நடக்கிறத சொல்கிறான்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு கற்பனை செய்கிறது. தகுதீர்னாலே அப்படி தானே பார்த்தோம். தகுதீர்னா என்ன பார்த்தோம், முகத்தருங்கிறாங்கல்ல. முகத்தர் தான் கனியை சொல்லுவாங்க, மாதூமுன் ஃபில் லஃபுதி ஓ முராதும் ஃபில் மானா. முகத்தர்னா என்ன அர்த்தம், மாதூமின் ஃபில் லஃபுதி, லெபுலாம் இருக்காது ஆனால் அர்த்தத்தில் நாடப்படும், அதுதான் முகத்தர். தகுதீர் மாதூமுன் ஃபில் லஃபுதி, முகத்தர் என்றால் மாதூமுன் ஃபில் லஃபுதி, லெபுதில் இருக்காது ஆனால் முராதும் ஃபில் மானா, மானாவில் அது நாடப்படும். இது அப்படி தான்டா. எல்லா புகழும் அல்லாவுக்குன்னு சொல்கிறேன்ப்பா. இதுக்கு எது தக்தீர் இடணும், அல்ஹம்துலில்லாஹ், இஸ்திக்ராரும் இல்லா தானே. எல்லா புகழும் அல்லாவுக்கு தெரிவிட்டிருக்கிறது. இஸ்திக்ராருங்கிறது என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்தணும்னு அர்த்தம் வைக்கிறோமா இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாவுக்கு தெரிவிட்டிருக்கிறதுங்கிறோம். எல்லா புகழும் அல்லாவுக்கு தெரிவிட்டிருக்கிறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அங்கே என்ன வார்த்தை இருக்கே, என்னப்பா இருக்கு, ஃபீ உடைய முத்தல்லுக்கு தானேப்பா. லில்லா, அல்ஹம்து லில்லா, லில்லாவினுடைய ஜாரு மஜ்ரூருடைய முத்தல்லுக்கு தான் எல்லா புகழும் அல்லாவுக்கு தெரிவிட்டு இருக்கிறதுங்கிறோம். நம்ம தகுதீர் தானே இது, லெஃபில் இருக்கவா செய்யுது. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்திக்ராரும் லில்லா, எல்லா புகழும் அல்லா இருக்குதா. ஆனால் அர்த்தம் வைக்கும்போது என்ன செய்வோம், அதை விளங்குதா. அதே மாதிரி இந்த முத்திரை கத்திரைலாம் ஒன்றும் கிடையாது. முத்திரை உள்ள வச்சப்பட்ட உள்ள மாதிரி அவங்கள என்ன செய்யறது, ஒரு கற்பனை செஞ்சுக்கிறது. அப்படி இருக்கான்னா இருக்கான், அதுக்கும் உதாரணம் இருக்குதான். அந்த உண்மையிலே நடக்கிறதுக்கு சாலபிகள் வாதின்னு கொண்டு வர்றாங்க. இல்லாததுக்கு என்ன தாரத்து பிகில் அன்காங்குவாங்களாம். என்ன சொல்லுவாங்க, டைனோசரை உன்னை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு. ஒருத்தர் ரொம்ப நாளாக காணா போயிட்டான்னு வையே, சிலவன் திடீர்னு காணா போயிடுவான்பா. திடீர்னு என்ன செஞ்சிருவான், காணா போயிடுவான். ஏட்டா திடீர்னு காணா போனால் காணா போனது ரொம்ப நாளாக ஆயிரும், பல வருடங்கள் உருண்டு போய்விடும். என்னடா ஒருத்தர் நடமாட்டிக்கிறாங்க, அவனை காணலையே, அவனை எங்கே. ஆனால் தாரத்து பீலன்கா, அவனை டைனோசர் தூக்கிட்டு போயிடுச்சின்னு சொல்லுவாங்க. விளங்குதா. டைனோசருங்கிறது ஒன்று இல்லை. இப்போ டைனோசர் இருக்க வச்சு இதே டைனோசர் எல்லாம் அழிச்சிட்டான். இருந்துச்சான். அன்கானா என்ன சொல்கிறாங்க, அன்கான்னு ஒரு பறவை, அது பறக்கும், ஆள் உள்ள தூக்கிட்டு போயிடும். விளங்குதப்பா. நீ நடமாட்டேன்னு வச்சுக்கணும், தூக்கி கொண்டு போயிடும். உன்னை ஆளை தூக்கிடும், ஆளை தூக்கி கொண்டு போயிடும். விளங்குதா. மனுஷனை தூக்கிட்டு போயிடும். அப்போ ஒரு நபி நபியும் நம்பியா, நபிமார்கள் ஒரு நபி துவா கேட்டாங்க, எல்லாம் இது ஆளுலையெல்லாம் தூக்கிட்டு போதே ரப்பே, நீ அழிச்சிரு என்று துவா கேட்டாங்களாம். நீ எல்லாம் அழிச்சிட்டான், இப்போ கிடையாது. ஆனாலும் ஒருத்தர் ரொம்ப நாளாக காணா போயிட்டே என்ன சொல்லுவாங்களாம், அவனை டைனோசர் தூக்கிட்டு போயிடுச்சின்னு சொல்லுவாங்களாம். அன்கான சிலவங்க அன்னப்பறவை கண்ணப்பறவைங்களாம் அப்படிலாம் கிடையாதான். டைனோசர் தான் அதுக்கு சரியான அர்த்தமா. அவனை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ இப்போ அன்னப்பறவைங்கிறது ஒன்று இல்லையே.
இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கிறது, இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கிறது, விளங்கிச்சா? ஆ இப்படி ஒரு வளர்றானு மொத்த வச்சுலாம் வளர்கிட்டே இருப்பானோ எனக்கு ஆகுது. இதில் யார் நிலையாக இருக்கிறானா 3வது வளர்றான். 3வது நம்மள்கிட்ட வர்றான். எங்கே நம்ம சொன்ன ஹக்கீக்கத்து அர்த்தத்துக்கே வர்றான். இல்லைங்க ஏய் உண்மையிலே இது என்னன்னா ஏதாசுல் ஐயத்து தான். ஏதாசுல் ஒரு ஐயத்தை உண்டு பண்ணோமா அப்படி தான் அர்த்தம் வச்சோம். முத்திரன்னா முத்திரை கிடையாது, திறனா திரை கிடையாது. அப்படி இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கிறது, நம்ம ஒரு ஐயத்தை ஏற்படுத்திருந்தேன்னு சொன்னோம்மா. அதுக்கே வர்றான், நம்ம சொன்ன அர்த்தத்துக்கே வர்றான். இது ஒரு ஐயத்தை உண்டு பண்ணுறது தான். அப்போ இது ஷைத்தானுடைய வேலை. யார் வேலை இதெல்லாம்? ஷைத்தானுடைய வேலை, காஃபிருடைய வேலை. இருந்தாலும் இது இவன்கிட்ட இருந்து ஏற்படுறதுனால, யார்கிட்ட இருந்து? காஃபிகிட்டேருந்து ஏற்படுறதுனால, மனுஷன்லேருந்து ஏற்படுறதுனால. ஏன் ஏற்பட்டுச்சு? அல்லாஹ் தானே சக்தியை தர்றான். நம்ம அதான் சொன்னோம். அல்லாஹ் தானே நினைச்சுக்கிறான் சக்தியை தந்தான். சக்தியை தந்ததுனால இந்த வேலையை செய்கிறது அல்லாஹ் தான். இந்த ஐயத்தை ஏற்படுத்துறது யார் தான்? அல்லாஹ் தான். இருந்தாலும் இவனுக்கு இந்த சக்தியை தந்ததுனால அல்லாவே முத்திரை வச்சுட்டு தான் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுதுங்கிறான். காபிருடைய செயலாக இருந்தாலும் ஷைத்தானுடைய செயலாக இருந்தாலும் அந்த காபிருக்கும் ஷைத்தானுக்கும் யார் தானே சக்தி தர்றா? அதுவே அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கப்படுது. 3வது நமக்கு அதுக்கு தான் வரலாம். விளங்குதப்பா? 4வது கருத்து என்ன சொல்கிறானுன்னா, ஏப்பா குஃபுர்லையும் ஊறி போயிட்டான். குஃபுரில் ஊறி உறைஞ்சிட்டான். ஊறி என்ன செஞ்சிட்டான்? உறைஞ்சி அவன்கிட்ட உறுதியாயிடுச்சு. எந்த அளவுக்கு உறுதி ஆயிடுச்சுன்னா, இதுதான் முக்கியமாக 4வது கட்டம். எந்த அளவுக்கு ஊருக்காக போய் அவன் உறுதி ஆகிட்டான்னா அவனை திருத்தவே முடியாது. ஈமான அவனுக்கு கொண்டு வரவே முடியாது. ஈமான அவனுக்கு கொண்டு வரவே முடியாது, செலுத்தவே முடியாது. ஆனால் செலுத்தலாம், வற்புறுத்தி வேணால் செலுத்தலாம். வற்புறுத்தி வேணால் என்ன செய்யலாம்? அவனுக்கு ஈமான செலுத்தலாம். விளங்குதா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனை வலியுறுத்தலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனை என்ன செய்யலை? ஏன் இவனை கூர்லேயே தரிப்படுத்தணும், தரிப்படுத்தி இவனை நரகத்தில் போடணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யலையாம்? வற்புறுத்தி கொண்டு வரலையாம். வற்புறுத்துவான். யாரை வற்புறுத்துவான்? மூமின்களை வற்புறுத்துவான். இப்போ நம்மெல்லாம் முக்கல்லஃப் தானே. நம்மளாம் யாருப்பா? முக்கல்லஃப். முக்கல்லஃப்னா சடத்து நீ செஞ்சு தான் 5 நேரம் தொழுதான் நீ ஆகணும். நீ திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. நம்மளாம் முக்கல்லஃபுகள். ஏன் நம்மளை தக்லீஃப் செய்கிறான்? நம்மளுக்கு கூலி தரணும்ல. விளங்குதப்பா? நம்மளுக்கு என்ன செய்யணும்? கூலி தந்து நம்மளை சொர்க்கத்தை அனுப்பணுங்கிறதுக்காண்டி நம்மளை வற்புறுத்துறான். ஈமான் கொள்கிறாங்கிறான், அமல் செய்ய வச்சிட்றான், நம்மளை அமல் செய்ய வைக்கிறான். விளங்குதா? அவனோட வற்புறுத்தலை. ஏன் வற்புறுத்தலை? வற்புறுத்தி வந்தால் வந்துடுவான். வற்புறுத்தி வந்தால் என்ன செஞ்சிருவான்? அவனை தண்டனையெல்லாம் கொடுக்கணும் நல்லா வச்சுருக்கான். நரகத்தில் போடணும்லாம் வச்சுருக்கான். சொல்கிறான் அவனை எங்கே போடணும்னு வச்சுருக்கான். அல்ல நரகத்தில். அவன் காஃபியாக இருந்தது நரகத்தில் போட முடியும். அதே வற்புறுத்தலை. இந்த வற்புறுத்தாமல் இருக்கிறது தான் கத்துமுன்னு சொல்லப்படுது. வற்புறுத்தாமல் இருக்கிறது தான் கத்துமுன்னு சொல்லப்படுது. எங்களால் 4வது விளங்குச்சே இல்லையா? 5வது விளங்குதப்பா தம்பி? 5வது விளக்கம் என்னன்னா தம்பி, இவனோட அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான். இவனோட என்ன செய்யறான்? அல்லாஹ் கிண்டல். ஏன்னா அவனும் என்ன சொன்னானுன்னா, விளங்குதா? நபிமார்கள் அழைக்கும் போது குலூபுனா ஃபீ அக்கின்னத்தின், எங்களுடைய உள்ளங்களெல்லாம் திரைக்குள்ளே இருக்கிறது, எங்களுடைய செவிகளெல்லாம் செவுட்டுத்தன்மை இருக்கிறது, எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் என்ன இருக்குது? திரை தொங்குகிறதுன்னா. ரைட்டப்பா? எங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் திரை தொங்குகிறதுன்னா, என்னுடைய உள்ளங்கள்லாம் உரைக்குள் இருக்கிறது, திரைக்குள் இருக்கிறதுங்கிறான். அதுதான் கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம்ங்கிறான். எங்களுடைய காதுகளில் செவுடு இருக்குங்க, அதான் செவிகளில் எல்லாம் முத்திரை வச்சுட்டாங்கிறான். எங்கள் பார்வைகளில் திரை கிடக்கிறதுங்க. விளங்குதல்கிட்ட அதான் வலா அபுசாரி ரிஷாபாங்கிறான். அவன் பேசினதையே என்ன செய்யறான்ல? நீ அப்படி சொன்னீங்களடா, ஆமாடா உனக்கு செவுடு தான்டா இருக்குது, கேட்க மாட்டேடா. உனக்கு என்ன இருக்குது? திரைக்குள்ளதான் உரைக்குள்ளதான்டா இருக்குது உன் கல்பு. அவன் நீ சிந்திக்க மாட்டேன். உனக்கு மத்தியில் நினைச்சிது திரை தான் தொங்குது, அவன் நீ நல்லதை பார்க்க மாட்டேன். அப்படியே அல்லாஹ் ஆக்கி விட்டான். கிண்டல் பண்ணுறான். விளங்குதவா? அவனை என்ன செய்யறான்ல? கிண்டல் பண்ணுறான். ரைட்டா? சரி, முடிஞ்சு போச்சா? எத்தனாச்சு? 5. 6வது, இது ஆகரத்தில் நடக்குமா? இந்த முத்திரை வைக்கிறது, திரை போடுறதுலாம் எப்போ நடக்குமா?
எப்போ நடக்கிறது? இது ஆகிரத்தில் நடக்கிறது, மறுமையில் நடக்குது ஏங்கிறான். ஏன்னா அல்லாவே குரானை சொல்லி காமிக்கிறான்ல, ஒன்று ஆஷிரும் யோமல் கியாமத்தி ஆமா, அவங்களை கியாம நாளில் எப்படி அழைவி என்ன இருக்கு, அவளை ஒன்று திரட்டுவோம், முகங்கள் மீது குருடுகளாகவும் ஊமைகளாகவும் செவிடுகளாகவும் ஒன்று திரட்டுவேன்னு சொல்கிறான்ல அல்லா குரானில். அது கியாமல் வந்து நடக்க, அதைத்தான் இங்கே சொல்கிறான். நான் ஒரு வளர்றான் கியாமல் நடக்கக்கூடியது. ஏழாவதாக விளங்குதப்பா, அல்லாஹ் வந்து முத்திரை வைக்கிறான்னா ஒரு அடையாளம் போட்டுருவான்னு அர்த்தமா. லா யுமினூன், ஈமான் கொள்ள மாட்டார்கள் இவர்கள். அதை நினைச்சுவானா கல்பில் ஒரு அடையாளம் போடுவானா. அதை வச்சு மலக்குகள்லாம் நினைச்சுவாங்களாம் கியாமல் அல்ல, இவர்கள்லாம் காவிர்கள் என்று விளங்கிடுவாங்க. விளங்கி அவங்க மேலே கோவப்படுவாங்க, அவங்க மேலே நினைச்சுவாங்க கோவப்படுவாங்க, அவங்கள விட்டு விரண்டு ஓடுவாங்க. கியாம நாளில் அல்லாஹ் ஒரு அடையாளம் போட போகிறான். அதைத்தான் இங்கே என்ன செய்யப்படுது, கத்துமுன்னு சொல்லப்படுது, ரிஷாவத்தி என்று சொல்லப்படுகிறது என்றெல்லாம் உளர்றாங்க, தடுமாறுறான். விளங்குச்சா? இது போல தான் நம்ம வச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் குரானில் தபன்னு வருதோ கத்தமுன்னு வருதோ வா, அதையெல்லாம் நம்ம அக்கி கத்தி அக்கலியாங்குவோம். அந்த முகத்தசில என்ன சொல்லுவாங்க, மஜாசிங்குவாங்க. விளங்குது? அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். முடிஞ்சு போச்சா? சொன்னது விளங்கிருச்சா? இது அப்படியே பாரு. வதுத்தரபல் முஅத்தஸிலத்து ஃபீஹி கத்தமல்லாஹு வலா குலூபிஹிம் வலா சம்இஹிம், விளங்குது தம்பி, வலா அபுசாரிஹிம் இஷாவா என்பதிலே முஅத்தஸிலாக்கள் தடுமாறுகிறார்கள். பதக்கரு, அவர்கள் சொல்லுகிறார்கள், உஜூகன் மின தய்வீலி, தய்வீலிலிருந்தும் பலதை சொல்லுகிறார்கள். 7 வகையான தய்வீல் செய்கிறாங்க. எத்தனை தய்வீல் செய்கிறாங்க? பதக்கரு, அவங்க தடுமாறுறதுனால பதக்கரு அவங்க சொல்கிறாங்க, உஜூகமின தய்வீல், தய்வீலிருந்தும் பல வகையான முறைகளை என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்லுகிறார்கள். அல் அவ்வல், முந்தினது, அன்னல் கௌம, அந்த காபிர்கள், லம்மா அயரது அனில் ஹக்கி, சத்தியத்தை விட்டும் புறக்கணித்து விட்ட போது, பத்த மக்கனா தாலிக்கவிய குலுபியும், அவங்களுடைய உள்ளங்களிலே அந்த புறக்கணித்தல் இடம் பிடித்து விட்ட போது, இடபா பத்த மக்கான தாலிக்கவிய குலுபியும், அவங்களுடைய கல்புகளிலே அந்த புறக்கணித்தல் நல்ல பதிந்து விட்ட போது, இந்த மக்கள் என்ன நடந்தங்க, நல்ல பதிஞ்சிருச்சு, நல்ல இடம் பிடித்திருச்சு. இருந்த குடி இழந்த குடி, வந்த குழி வலுத்த குடின்னு தமிழில் சொல்லுவான். இருந்தவன் இழந்தவனாக போயிட்டான், வந்தவன் என்ன செய்யறான், நல்ல வலுவாக போயிட்டான். அப்படிதானே அவனுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அப்படித்தானே பாலஸ்தீன மக்கள் என்ன செஞ்சாங்க, தங்கிறதுக்கு இடம் கொடுத்தான். ஆனால் இவன் என்னவாயிட்டான் கடைசியில், இந்த இஸ்ரவேலர்கள் அவங்கள விரட்டி விடுறான். இருந்த குடி இழைச்ச குடியாக போயிடுச்சு. பாலஸ்தீன மக்கள் என்னவாயிட்டாங்க, இருந்தவங்க அந்த இடத்துல அவங்க இழந்த குடியாக போயிட்டாங்க. இவன் வந்த குடியிருக்கானே, இவன் குடியிருக்க வந்தவன், அவனுக்கு இடம் கொடுக்கப்பட்டவன், இவங்க தான் இடம் வலுவாயிட்டான், இவங்கள விரட்டுறான். விளங்குச்சா? தமிழில் சொல்லுவான், இருந்த குடி இழந்த குடி, வந்த குடி வலுத்த குடிங்குவாங்கல்லப்பா. அப்போ இது வலுத்திருச்சு, அவன் கல்வியில் என்ன செஞ்சிருச்சு, இது வலுத்து போயிடுச்சு. இந்த யாராவது புறக்கணித்தல் எந்த அளவுக்கு வலுத்திருச்சு, அத்தா சார க தபியத்தில் லகும், கத்தா சாரத்து க தபியத்தில் லகும், அவர்களுக்கு அது இயற்கை சுபாவத்தை போன்று ஆகிற அளவுக்கு உள்ளங்களிலே அது வலுத்து விட்ட போது, ஷப்பஹ, அல்லாஹ் ஒப்பிட்டிருக்கிறான், இல் வஸ்பில் ஹுலுக்கில் மஜ்மூலி, அலை எதன் மீது இயற்கையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இயற்கை தன்மையை கொண்டு அல்லாஹ் ஒப்பிட்டான். இயற்கை தன்மையை கொண்டு நினைஞ்சினா இயற்கை குணம், இயற்கை சுபாவம்னு பறையவில்லை. இயற்கை சுபாவம், இயற்கை எதன் மீது இயற்கையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இயற்கை சுபாவத்தை கொண்டே அல்லாஹ் வர்ணிச்சிட்டான். அவனுடைய இயற்கை சுபாவம் அது எவ்வளவுப்பா, யாராலே அவனுடைய இயற்கை சுபாவம் எப்பா, சத்தியத்தை யாராலும் செய்வது புறக்கணிப்பதே அவனுடைய இயற்கை சுபாவம். இயற்கை சுபாவம்னு தெரியுதா? என்னது? இரண்டாவது விளக்கம், இரண்டாவது தவிர், அன்னல் முராத பிகி, இங்கே ஹத்துமி என்பதை கொண்டு நோக்கம், அறிவுகளிலேயும் செவிகளிலேயும் முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கொண்டு நோக்கம், தம்சீலு ஹாலி குலூபிஹிம், அந்த காபிருடைய உள்ளங்களின் நிலையை ஒப்பிடுவதாயிருக்கும். குலூபில் பஹாயிமி, மிருகங்களுடைய கல்புகளை கொண்டு ஒப்பிடுவதா இருக்கும். கல்புகள்லாம் எப்படி இருக்கே, மிருகங்களுடைய கல்பு மாதிரி இருக்கு.
அல்லத்தி எத்தகைய மிருகங்களுடைய கல்வி என்றால் ஹலக அல்லாஹு தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிருகங்களுடைய கல்விகளை படைத்திருக்கிறான். ஹாலியத்துல் ஃபித்தன் சிந்திப்பதை விட்டும் ஹாலியாக இருக்கிற நிலைமையிலே படைத்திருக்கிறானே. அத்தகைய மிருகங்களுடைய கல்விகளை கொண்டு உங்களுடைய கல்விகளின் நிலையை ஒப்பிடுவதாயிருக்கும். விளங்குதப்பா? உண்மையிலேயே என்ன தானே மிருகங்களுக்கு விளங்கும் சக்தி இல்லையில, அதுமாதிரி இவங்களுக்கு விளங்கும் சக்தி இல்லை. இது நடக்கிறது தான். சிலருடைய உள்ளம் எப்படியே இருக்கும், மிருகங்களுடைய உள்ள மாதிரியே இருக்கும். ஒன்றையும் புரியவும் மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. வாக்கிக்குள் கோள் இது நடக்கிறது தான். நடக்கக்கூடியதுங்க எல்லாம் சொல்கிறான்னு சொல்லலாம். அல்லது என்ன போடுறாங்க பாரு, அவ் குலூபின் முகத்தரின் அவ் குலூபின் கத்தமல்லாஹு அலைஹா அதன் மீது முத்திரை வைத்து விட்டானே. அப்படிப்பட்ட ஏற்படுத்தப்படக்கூடிய உள்ளங்களை உள்ளங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டுறான். உள்ளங்களின் நிலையை அல்லாஹ் என்ன செய்தான் உதாரணம் காட்டுவதாக இருக்கும். எடுத்து பார்த்து வைக்கிறது இதில் விளங்குதா? அதான்ப்பா அவ் குலூபின் அங்கே கொண்டு போய் அந்த குலூபிஹிம்ல கொண்டு போய் அப்போ அண்டல் முராத பிஹிதை கொண்டு நோக்கம் தம்சீலு குலூபின் முகத்தரின் கத்தமல்லாஹு அலைஹா அதன் மீது முத்திரை வைக்கப்பட்ட ஏற்படுத்தப்படக்கூடிய உள்ளங்களின் நிலையை கொண்டு என்ன செய்யறது உதாரணம் காட்டுவது. இருக்காது, முத்திரை வச்ச உள்ளோன்னு இருக்காது. முத்திரை வைத்த உள்ளத்தை ஏற்படுத்தி அந்த உதாரணத்துக்கு என்ன செய்யுது ஒப்பா இருக்குன்னு சொல்றது. நடக்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்குப்பா, விளங்காமையே போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விளங்காத அந்த உள்ளங்களுக்கு இது ஒப்பிடப்படுது அப்படின்னு சொல்லலாம். அல்லது முத்திரைன்னு ஒன்று இருக்காது, முத்திரை வச்சு உள்ள மாதிரியே அவங்க உள்ளத்தை என்ன செஞ்சிடுறது ஏற்படுத்துறது. ரெண்டுக்கு உதாரணம் போடுறாங்க பாரு. ஒரு நதி இருக்கும், இதற்கு உதாரணம் உண்மையிலேயே அப்படி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் சாலபிகில் வாதி காற்றாற்று வெள்ளம் அவனை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. காற்றாற்று வெள்ளம் அவனை அடித்து கொண்டு போய் நடக்கத்தானே செய்யும். வெள்ளம் வச்சு சுனாமி ஏற்பட்டு கொண்டு போயிருதுல்லப்பா. காற்றாற்று வெள்ளத்தில் போயிட்டான், கொரோனாவில் செத்து போயிட்டான், காதலால் செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்களாம் சாலபிகில் வாதி. அந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. கொரோனா என்ற வெள்ளம் இணைஞ்சிருச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு. காலரா என்ற வெள்ளம் ஒன்று இணைஞ்சிருச்சு. கேன்சர் என்ற வெள்ளம் ஒன்று அடிச்சுட்டு போயிடுச்சு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்கா என்ற டைனோசரை இல்லாமல் ஆக்கியதை போல அந்த கேன்சரையும் அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்குவானாங்க. நடக்கிறது தானேப்பா. அடிச்சுட்டு போகிறதுங்கிறது என்ன இருக்குது, ஒரு பெரிய கொடுத்து அடிச்சுட்டு போயிடுச்சுல. அது காற்றாற்று வெள்ளம் கொண்டு போகிற மாதிரி கொரோனா கொண்டு போயிடுச்சுப்பா, பெரிய கொடுத்து கொண்டு போயிடுச்சே. எவ்வளோ பேர் சிறுவர்கள், பெரியவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் பெரிய கொண்டு போயிட்டாங்க கொரோனாவில். இல்லை அது மாதிரி வியாதிகளுக்கு பாதம் விளங்குதப்பா. ஏற்படுறதுக்கு உதாரணம் தாரத்து பீகில் அன்பா டைனோசர் அவனை தூக்கிட்டு பறந்துருச்சு. இதா தாளத்து கைபத்துகு ஒருவனுடைய மறைவு ரொம்ப நாள் நீண்டுருச்சுன்னா, ஒருவனுடைய மறைவு கைபத்து ரொம்ப நாள் நீண்டுருவோம், தான் காணாமே போயிடுவான், அட்ரஸே இல்லாமல் போயிடுவான். விளங்குதப்பா. இப்னு செய்யாது காணா போயிட்டானா திடீர்னு. இப்னு செய்யா தஜ்ஜால் கருதப்பட்டுச்சுலப்பா. அவனை கொல்ல போறேங்கிறாங்க உமர் அலி அல்லா. அவனை கொல்ல வேண்டாம்பா. இவன் தஜ்ஜாலா இருந்தால் வரன்து சல்லத் அலை, அவன் மீது நீங்க சாண்டப்படலை. அது யார் இருக்கா, ஈசால் தான் கொள்வாங்க. இல்லம் எக்குனுஹு, இவன் இல்லை என்றால் வலா கத்திலி என்ன வலா கத்தில வலா ஹைரபி கத்திலி, இவனை கொள்வதில் உங்களுக்கு எந்த கயிறும் இல்லைங்கிறான் சொல்லாது. அந்த இப்னு செய்யா திடீர்னு காணா போயிட்டான். அதுமாரி சிலவன் காணா போயிடும், அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான், போனது ரொம்ப நாளாக ஆயிரும். இல்லை அவனை எங்கேனா காணல, அவனை நடமாடிக்கிட்டு இருந்தானே, அவனை எங்கே தாரத்து பீகில் அன்கா அவனை தூக்கி போயிடுச்சு. ஏமா அப்போ அன்கான்னு ஒன்று இல்லை, ஏற்கனவே இருந்தது, அது அழிஞ்சு போயிடுச்சே. இருக்கிறதா கற்பனை செஞ்சு சொல்கிறது. அப்போ முத்திரை வச்ச உள்ளன்னு ஒன்று கிடையாது. அப்படிப்பட்ட முத்திரை வைத்த உள்ளமாக ஏற்படுத்தி அதுக்கு இதை ஒப்பிடுறது எடுத்துனப்பா. இது எத்தனாவது தழுவியில், ரெண்டாவது தழுவி. மூணாவது நம்ம கருத்துக்கு வர்றாங்க. நம்ம கருத்துக்கு இது
அவன் சேட்டை பண்ணதுனால அவனுக்கு விலங்குதான் முத்திரை வைக்கிறதுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்ததுனால அல்லாஹ் தானே கொடுத்தான். அவை அல்லாவின் பக்கமே என்ன செய்யப்பட்டுச்சு, இதை இணைக்கப்பட்டுச்சுங்கிறாங்க. நம்ம கருத்துக்கு வர்றாங்க. நம்ம அதான் சொன்னோம். அஸ்ஸாலிசு மூணாவது அன்னதாலிக்கே விலக்கி கத்தி, உண்மையிலேயே இது இந்த செயல் ஃபேலு ஷெய்தானுடைய வேலை இந்த முத்திரை வைக்கிறது. அவில் காஃபிருடைய செயல். லம்மா காண சுதூருகு அணுகு, காஃபிரை தொட்டும் இது ஏற்பட்டு விட்ட போது, முத்திரை வைத்தல்ங்கிறது காஃபிரை தொட்டும் ஷெய்தானை தொட்டும் ஏற்பட்டு விட்ட போது, ஏன் பி இஹ்தாரி தாலா ஐயாகு, அவனுக்கு அந்த காஃபிருக்கு அந்த ஷெய்தானுக்கு அல்லாஹ் சக்தி தருவதை கொண்டு அந்த காஃபிரை தொட்டும் ஷெய்தானை தொட்டும் ஏற்பட்டு விட்ட போது, உசினிதை இலைகி அல்லாவின் பக்கமே இணைக்கப்பட்டுருச்சு. இஸ்னாதல் ஃபிஇலி இலல் முசப்பிபி, ஒரு காரணகர்த்தாவின் பக்கம் ஒரு செயல் இணைக்கப்படுவதை போல அல்லாவின் பக்கமே இணைக்கப்பட்டுச்சு. அசுபாபுகளுக்கு முசப்பிபி யார் தான்? அல்லாஹ் தான். ஆகவே இந்த முத்திரை வைக்கிறதுக்கு இவனுக்கு அல்லாஹ் சக்தி கொடுத்ததுனால இந்த ஷைத்தான் போட்ட முத்திரையையும் காபீர் போட்ட முத்திரையையும் அல்லாஹ்வின் பக்கமே இணைக்கப்பட்டுச்சு இவனுடைய செயலினால். நான் சொல்கிறான் அந்த ஐயத். அர்ராபியு நான்காவது அன்ன ஆராக்கும், அரக்குக்கு ஜெம்ம ஆராக்கு, அரக்குன்னா அசல் நரம்புக்கு சொல்கிறதான், மரத்து வேர்களுக்கு சொல்கிறதான் அசல் பாகங்களுக்கு. இதில் மரம் நல்லா உறைஞ்சி போனால் தானப்பா நிற்கும். இப்போ வேறு அறுத்து போச்சுன்னு வச்சுக்க, ஸ்ட்ராங் இல்லைன்னா மரங்களை வளர்ந்துடும். ஆனால் நரம்பு தான் மெயினுக்கு மனிதனுக்கு மிச்சம். இங்கே மெயின் நரம்புகளில் உருவிச்சான். எங்கே உருவிச்சே போய் உருவிச்சு அந்த குபுரெலாம் அதை பதிவாயிட்டதுனால அதை ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு, அதை அவனை ஈமானை செலுத்தவே முடியாதுங்கிற அளவுக்கு உறைஞ்சி போச்சு. அதுதான் அல்லாஹ் முத்திரைன்னு சொல்கிறான். அவனை வற்புறுத்தி வேணால் கூட்டு வரலாம், ஆனால் வற்புறுத்தலை விட்டதை கத்துமணி சொல்லப்படுது. அர்ராபியு நான்காவது அன்ன ஆராக்குடைய அசல்கள், அவருடைய நரம்புகள் எல்லாம் லம்மா ரசகத்துவில் குவிரிலே ஊறி போய்விட்ட போது, வஸ்தகமத்து நல்ல வலுவாகிவிட்ட போது, எந்த அளவுக்கு வலுவாயிடுச்சு, ஐசுலம் எபுக்க தறியக்கூடிய எந்த வழியும் கிடையாது, இல்லா தஹ்சீலி ஈமானியும் அவனுடைய ஈமானை உண்டு பண்ணுவதின் பக்கம் எந்த வழியும் தரிபடாத அளவுக்கு, சிவல் இல்ஜாயி கஸ்ரி வற்புறுத்துவது நிர்பந்திப்பதை தவிர, வற்புறுத்துவது நிர்பந்திப்பதை தவிர அவனுடைய ஈமானை உண்டு பண்ணுவதின் பக்கம் எந்த வழியும் தெரிபடாத அளவுக்கு குஃப்ரிலே அவனுடைய கல்புகள் அடிப்படைகள்லாம் ஊறி போய்விட்ட போது, உறைந்து போய்விட்ட போது, கெட்டியாகிவிட்ட போது, சும்மலம் குசிருகும் அவர்களை வற்புறுத்தாத போது, வற்புறுத்தி தான் கொண்டு வரணும். சும்மலம் குசிருகும் அவர்களை வற்புறுத்தாத போது, ஏன் இபகான் அலா கருதி தக்லீஃப், அந்த வற்புறுத்துறதுங்கிறத தக்லீஃபினுடைய நோக்கத்தின் மீது சரிப்படுத்துவதற்காக. நமக்கு தான் கல்லுப்பு, நம்மளை எப்படியாவது அமல் செய்ய வச்சுருவான், நம்மளை எப்படியாவது மூமின்களை அமல் செய்கிற தௌஃபீக்கை தந்துடுவான். விளங்குதா? தக்லீஃபனுடைய நோக்கத்தின் மீதே தெரிப்படுத்துவதற்காக மூமின்களுக்கு மட்டும்தான் தக்லீஃப் செய்வான். செய்வான்னு தௌஃபீக் தந்துடுவான். அப்போ வற்புறுத்தாத போது, ஏன் இபகான் அலா கருதி தக்லீஃப், தக்லீஃபினுடைய நோக்கத்தின் மீதே அதை சரிப்படுத்துவதற்காக மூமின்களை மட்டும்தான் தக்லீஃப் செய்வான். வற்புறுத்தாத போது அப்பர அணி தர்க்கிகி அந்த வற்புறுத்துவதை விட்டதை தொட்டும் பில் ஹத்துமி என்று என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாசம் பெற்றிருக்கிறான். இன்னஹு இந்த வற்புறுத்துவதை விட்டது சத்துல் ஈமானியும் அவனுடைய ஈமானை தடுக்குகிறது. ஈமானை என்ன செய்யுது? எல்லாம் வற்புறுத்தலில் அதுதான் அந்த வற்புறுத்தாமல் இருக்கிறது அவன் ஈமான் கொள்வதை விட்டு தடுக்குது. ஃபீஹி இதில் இருக்கிறது இஷாருன் ஒரு உணர்த்தல் இருக்கிறது. என்ன? அலா தராமி அமரியும் அவனுடைய காரியங்கள் பாரதூரமாயிடுச்சு. இதில் கையி அழிச்சாட்டியத்திலே பாரதூரமாயிடு, ரொம்ப தூரமாக போயிட்டான்ப்பா அநியாயத்தில். தனாகி இனிமாக்கியும் லலாலி வல் வகையி வழிகேட்டிலேயும் அக்கிரமத்திலேயும் அவர்கள் கண்மூடித்தனமாக செல்வது எல்லை மீறிவிட்டது என்பது மீது அறிவிக்கிறது. ஏன் அவனுக்கு ஹிதாயத்து கொடுக்கல? வழிகேட்டிலையும் அக்கிரமத்திலையும்
அவன் கண்மூடித்தனமாக செல்வது என்ன செஞ்சிருச்சு, எல்லாம் மீறி போயிடுச்சு. ரைட்டா? அநியாயத்தில் அவனுடைய காரியம் என்ன செஞ்சிருச்சு, வெகு தூரமாகிவிட்டது, பாரதூரமாகிவிட்டது என்பதை உணர்த்தல் இருக்கிறது. நீ விளங்குதப்பா, ரொம்ப எல்லை மீறி போயிட்டான்னு அர்த்தம் அநியாயத்தில். அதுக்காண்டி தான் அவனை அப்படியே விட்டுட்டான் வற்புறுத்தலை. மூமின்களுக்கு அந்த அப்படிலாம் போக மாட்டான் அவன். ஏன்னா அல்லாவுடைய இல்மையிலேயே அவன் உருப்பிடுவான்னு தான் இருக்குது. அல்லாவுடைய இல்மையில் எப்படி இருக்கே, உருப்பிடுவான், நல்ல மொழி செய்வான் இருக்கு. ஆகவே அதுக்கு வழி வகுத்துருவான். இவனுடைய இதில் என்ன செஞ்சிருக்க, இயற்கையில் உருப்பிட மாட்டான், அமல் செய்ய மாட்டான்னு இருக்கு. அதே எல்லாரும் மீறி தான் போவான் அவன், அவனுக்கு கொண்டு வர முடியாது. எழுதுனப்பா அல்-ஹாமிஸ் 5வது ஐயக்குன இக்காயத்தன், இது இக்காயத்தா ஆகுவதாக இருக்கும். அவன் சொன்னதையே எடுத்து சொல்கிறது. ஏன் லிமா காணத்து கபரத்து காவிர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்ற காரணத்தினால். எப்படி லிமா காணத்தில் கபரத்து காவிர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், யகூலுன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்ற காரணத்தினால். இசுலு குலூ எப்படி சொல்லுப்பா, சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்ற காரணத்தினால். அதுக்கு உதாரணம் இசுலு குலூபுனா யா கிண்ணத்தின் மிம்மா ததுவுனா இலைங்கிறதை போல காவிர்களே சொல்லிக்கிட்டு இருந்தான். எப்படி சொன்னான், குலூபுனா என்னுடைய உள்ளங்கள் எல்லாம் ஃபியா கிண்ணத்தின் திரைகளுக்குள்ளே இருக்கிறது, மிம்மா ததுவுனா இலை எதன் பக்கம் நீங்கள் எங்களை அழைக்கிறீர்களோ அந்த ஒன்றில் இருந்தும் திரைக்கு உள்ளே இருக்கிறது. அவி ஆதானினா எங்களுடைய காதுகளிலே இருக்கிறது, வக்ருன் செவுட்டித்தன்மை இருக்கிறது என்று அவங்க சொன்னாங்க. பைனினா பைனக்க உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறது ஹிஜாபுன் ஒரு திரை இருக்கிறது என்று அவர்கள் காவிர்கள் சொன்ன காரணத்தினால் ஹிகாயத்தாக ஆகுவதாக இருக்கும். ஏன் தஹக்குமன் அவர்களை கொண்டு கிண்டல் அடித்ததினால், எள்ளி நகை ஆடியதினால், நையாண்டி பண்ணியதினால். அவனை நையாண்டி பண்ண நீ அவன் தான் சொன்னான். அவன் சொன்னதையும் நம்ம திருப்பி சொல்கிறது, அவன் சொன்னதையே என்ன செய்யுதுமா திருப்பி சொல்கிறது. அவன் தான் சொன்னான், குலூபுனா ஃபியா கிண்ணத்தின் மிம்மா ததுவுனா இலை அவி ஆதானினா வக்ரும் ஒமின் பைனினா பைனக ஹிஜாபுன்னு அவன் தானே சொன்னான். அவிய கத்தமல்லா வலா குலூபியும் வலா சமீயும் வலா அபுசாரியும் ஹிஷாபன் அவன் சொன்னதையே சொல்லிட்டான். ஏன் தஹக்குமன் வஸ்தேசான் பிஹிம் அவர்களை கொண்டு எள்ளி நகையாடியதினால், ஏகடியம் பண்ணியதினால், நையாண்டி பண்ணியதினால் சொல்கிறான். விளங்குதப்பா? அல்லாவே குரானில் சொல்கிறான். அவனு சொல்லிக்கிட்டு தான் இருந்தானுலாம். என்னது எப்படி காபிர்கள் முஷ்ரிக்குகள் வேதக்காரங்கள்லாம் நபி வர்ற வரையும் நாங்கள் அப்படி தான் இருப்போம், எங்கள் குலையில் தான் இருப்போம். நபி வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் விட்டுட்டு அந்த இறுதி நபியை நம்புவோன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் பையனத்து வந்ததுக்கு பிறகு கூட என்ன செய்யலாமே ஈமான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தான். அல்லாவே சொல்லுவதை போல எப்படி லம்யக்குன் இல்லதீன கபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்வைக்கீன அத்தா தத்தியமுல் பையினா பையினத்து வருகிற வரை காவிர்கள். விளங்குதப்பா? சொல்லு. லம்யக்குன் இல்லதீன கபரு காவிராகி விட்டவர்கள். சொல்லுபா. லம்யக்குன் இல்லதீன கபரு மின் அஹ்லில் வேதக்காரர்கள் இருந்தும் வல் முஷ்ரிகீன்களில் இருந்தும் காவிராகி விட்டவர்கள் முன்வைக்கீன அவங்க அதை விட்டு நீங்கவே இல்லை. நபி வந்ததுக்கு பிறகு இது நபி வந்ததுக்கு பிறகு என்ன செய்வான், வருவோன்னு தான் சொன்னான். இறுதி நபி வந்ததுக்கு பிறகு என்ன செய்வானாங்க, ஆனால் பையனத்து வந்ததுக்கு பையனத்து அந்த இடத்துல என்னதுதான் அத்தா தைத்தியமுல் பையினான்னா இறுதி நபி வர்ற உருப்பிட மாட்டான்னு தான் சொன்னான். வந்ததுக்கு பிறகு என்ன செய்யலாங்க உருப்பிடலைங்கிறான். எழுதலப்பா. அசாதிசு 6வது அன்னதாலிக்கு இதுவில் ஆகிரத்தி இந்த முத்திரை போடுவது எப்போ கியாமத் நாள். அசாதிசு 6வது விளக்கம் அன்னதாலிக்கு முத்திரை போடுவது என்பதெல்லாம் இதில் ஆகிரத்திலாம் இருக்கும். இன்னமா அப்போ எங்க ஹத்தம் அல்லான்லங்க வருது. ஆகிரத்தை போடுன்னா எகத்தி உள்ள சொல்லணும், நடக்கிறது உறுதிங்கிறதுக்காக வேண்டி. அப்போ அசாதிஸ் 6வது அன்னதாலிக்கு அந்த முத்திரை போடுவது என்பதெல்லாம் வில் ஆகிரத்திலாக இருக்கும். இன்னமா அக்பர அன்ஹு அந்த முத்திரை போடுவது வில் மாவி மாதியை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாசம் பெற்றிருப்பதெல்லாம் இது தஹக்குகிஹி அது நடப்பது உறுதி என்பதை காண்பதற்காண்டியாக இருக்கும். மற்ற யக்குனி கோழிகி
அது நிகழ்வது கட்டாயம் என்பதை காண்பதற்காண்டியார். கட்டாயம் நடக்க போகுது, ஆகிறது நடக்கும். இது அதுக்கு குரான்லேயே ஆதாரம் இருக்குது. வைஷது கவுலுகு தாலா, வைஷது லகுன்னு இல்லை, வைஷது கவுலுகு தாலா. வைஷது லகு கவுலுகு தாலான்னு சொன்னால் நல்லாயிருக்கும். வைஷது லகு கவுலுகு தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி இதற்கு என்ன செய்யுது, சாட்சியம் படுகிறது. என்ன சொல்லுங்க, ஒன் ஆஷிருக்கும் யௌமல் கியாமத்தி ஆமா, கியாம நாளில் அவனுடைய முகங்கள் மீது அவர்களை எழுப்புவோம். அப்படி தானேங்க, ஒன்று திரட்டுவோம். ஒன் ஆஷிருக்கும் யௌமல் கியாமத்தி அல்லா உஜூகியும், அவனுடைய முகங்கள் மீது, காவிரிகளெல்லாம் முகங்கள் எழுப்புவானா, இல்லை முகத்தில் நடந்தா என்ன, முகங்கள் மீது அவர்களை எழுப்புவோம், ஒன்று திரட்டுவோம். ஒம்யன் குருடர்களாக இருக்கிற நிலைமையிலே, புக்குமன் ஊமைகளாக இருக்கிற நிலைமையிலே, சும்மன் செவிடர்களாக இருக்கிற நிலைமையிலே முகங்கள் மீது அவர்களை நாம் எழுப்புவோம். ஏமலா நடக்கிறது என்ன, செவிடு, செவிடுனா செவிட்டுத்தனம் இருக்குது, காதில் முத்திரை வச்சுருக்கான். உண்மையன்னா திரை போடுறது, சும்மன் செவிடு, புக்குமன்னா ஊமை, பேச மாட்டான். எடுத்தனப்பா எல்லாம் இசும் வாயில் பன்மை. ஏய் உம்யன் புக்குமன் சும்மன்னா என்னது, இசும் வாயில் பன்மை. அமா அமையானி உம்யுன், அம்யாவு அம்யாவானி உம்னு சர்வு மாறுறதில்லை. நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கின்ற பெயர்கள் எப்படி வந்துடும், இசும் வாயில் ஃபெயிலு என்ற வசனில் வரும். அமா அம ஊன் இருக்கும். இதில் விளங்குதா, இதெல்லாம் பல தடவை சொல்லியிருக்கு. அபுக்கம்மு அபுக்கமானி புக்குமு, அசம்மு அசம்மானி சும்முன்னு அசுமமுன்னு இருக்கும். அதுதான் அசம்முங்கிறோம். அப்போ ஊமைகளாக குருடர்களாக இருக்கிற நிலைமையிலையும், செவிடர்களாக இருக்கிற நிலைமையிலையும், ஊமைகளாக இருக்கிற நிலைமையிலையும் அவங்களுடைய முகங்கள் மீது கியாம நாளிலே அவரை நாம் கொண்டு கூட்டுவோம்னு சொல்கிறான்ல. விளங்குது தம்பி, நம்ம கியாம நாள் நடக்க போகுது. அதை தான் என்ன செய்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, கியாம நடக்கிற இதை சொல்லப்படுது, இதை முத்திரை வைக்கிறது. அஸ்ஸாபி 7வது அன்னல் முராத பில் ஹத்துமு, ஹத்துமு என்பதை கொண்டு நோக்கம், வசம குலூபிஹிம் அவனுடைய உள்ளங்கள் மீது அடையாளம் போடுவதாக இருக்கும். பி சீமாத்தீன், பி சிமத்தீன் பா திருத்திக்கப்பா, புள்ளி வச்சுக்கப்பா. பி சிமத்தீன் ஒரு அடையாளங்களை கொண்டு, ஒரு அடையாளத்தை கொண்டு அடையாளம் விடுவது. தாரிபுகள் மலாய்கத்து, மலக்குகள்லாம் அந்த அடையாளங்களை கொண்டு அவங்க லாயுமின்னு நீர் விளங்குவாங்களே, லாயுமின்னு அடையாளம் போடுறதான். தாரிபுகும் தாரிபுஹா அல் மலாய்கத்து, மலக்குகள் அந்த அடையாளங்களை எல்லாம் விளங்குவாங்களே, அதை வச்சு இவங்கெல்லாம் காபிருன்னு லாயுமின்னு விளங்குவாங்களே. அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொண்டு உங்களுடைய கல்விகளே அடையாளம் வருவது. அப்படி அடையாளத்தை பார்த்துட்டா நகும் அவர்கள் மீது மலக்குகள் என்ன செய்வாங்க, அந்த காபிர்கள் மீது கோபப்படுவார்கள். நஃபருன்னு அணுகும், அவங்கள விட்டு நினைச்சிருவாங்க, மலக்குகள்லாம் விரண்டு ஓடிடுவாங்க. வலா விளங்குத தம்பி, முடிஞ்சு போச்சா. வலா ஆதல் மின்ஹாஜி, இந்த போங்கின் மீதா இருக்கும், கலாமுனா வ கலாமுகும். அப்படி தானேப்பா, நம்முடைய பேச்சும் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய பேச்சும் முஅத்தஸிலாவுடைய பேச்சும் இந்த போங்கின் மீதாக இருக்கும். ஃபீமா யுதாஃபு இலல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பது இணைக்கப்படுகிறது அந்த ஒன்றிலே. மின் தபஇன் முத்திரையிடுவதிலிருந்தும், தப என்பதிலிருந்தும், யுதலாலின் வழிகெடுப்பதிலிருந்தும், நஹ்வி இது போனது மாதிரிலாம் எங்கெங்கெல்லாம் வருதோ, ஹத்துமுன்னு வருதோ, அது ஃபுல்லாக நம்ம ஐக்கியத்தை அகலியாதான்னு சொல்லுவோம். அவனும் என்ன சொல்லுவான், சொல்லுப்பா சொல்லு, மஜாசி அக்கலின்னு சொல்லுவோம். மஜாசிங்கும் வாலா சமீஹிம், வாலா சமீஹிம் என்பது மஅத்தூஃபுன் அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். அலா குலூபிஹிம், அலா குலூபிஹிம் அத்துப்பு செய்யப்படப்பா. ஒரு அழகான செய்தியை சொல்கிறாங்களே, இல்லை ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வலா சமீஹிம் இருக்குல்ல, வலா சமீஹிம் எங்கே கொண்டு அத்து வைக்கணுமா, குலூபில் கொண்டு போய் அத்து வை. ஏன்னா இந்த ரெண்டும் கூட்டு. தம்பி, சிந்திக்கிறது நாலா பக்கமும் நாலா விஷயங்களையும் சிந்திப்பில்ல, சிந்திக்கிறது நாலா பக்கங்கள் ஏற்படுது. கேட்கறதுங்கிறது எத்தனை செய்யுதே, நாலா பக்கங்கள் தான் வருது. கேட்கலாம்ல, இங்கே சத்தம் போட்டாலும் கேட்கும், இங்கே சத்தம் போட்டாலும் கேட்கும், இங்கே சொல்கிறாங்க, ரெண்டுலேயும் கூட்டு. பார்க்கறதுங்கிறது முன்னால் உள்ளது மட்டும் தாங்க பார்க்க முடியும், இங்கேலாம் பார்க்க முடியாதுங்க. இங்கே பார்த்தா அங்கே தெரியுமா, அதெல்லாம் தெரியாது. அலா சமீஹிம் என்பது மஅத்தூஃபுன் அலா குலூபிஹிம் மீது அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். ஏன் நீ கௌலிஹி தஆலா வ கத்தம அலா சமீஹி வ கல்பிஹின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறான், கத்தமாலா மாத்தியும் சொல்கிறான், கத்தமாலா சமீஹி வ கல்பிஹின்னு ஒரு இடத்துல சொல்கிறான். மேலும் வலி விஃபாக்கியல் வக்ஃபி அலையதுமே நிப்பாட்டுவதற்கு சாத்தியமாக இருக்குது. அது மீது என்ன செய்யுதே, நிப்பாட்டுவதற்கு என்ன செய்யுதே
வக்ஃபு செய்யலாம். அடுத்து ஒலி அன்னவுமா அந்த ரெண்டும் லம்மஸ்தரகா ரெண்டும் கூட்டாகிவிட்ட போது வில் இதராக்கி விளங்குகின்ற விஷயத்தில் கூட்டாகிவிட்ட போது இந்த ஜமீல் ஜவானிபி எல்லா பக்கங்களிலிருந்து விளங்குவதிலே கூட்டாகிவிட்ட போது ஜுஇல இங்கே வந்துடணும். ஜுஇலல் ஹத்துமு ஹத்துமி என்பதை ஆக்கப்பட்டுருச்சு. மா எம்னவுமா அது ரெண்டும் தடுக்குமே. இன் ஹாசி வேலியுமா அந்த ரெண்டினுடைய செயலில் பிரத்யேகமானவிலிருந்து தடுக்குமே. அப்படிப்பட்ட ஒன்றை ஹத்துமாக ஆக்கப்பட்டுருச்சு. அல்லது எம்னவுமின் ஜமீல் ஜிஹாத்தி எல்லா திசைகளிலிருந்தும் தடுக்குமே. அந்த ஒரு ஹத்துமை இதற்கு ஆக்கப்பட்டுருச்சு. ஆனால் அவள் இதராக்குள் அபுசாரி எப்பா தம்பி பார்வைகளில் விளங்குவது என்பது லம்மா துஸ்ஸ ஜிஹத்தில் முகாபலத்தி முகாபலாவுடைய திசையை கொண்டு குறிப்பாக்கிவிட்ட போது ஜுஇலல் ஹிஷாவத்துல் முக்தசத்து தில்கல் ஜிஹத்தி அந்த முன் திசையை கொண்டு குறிப்பாக்கப்படக்கூடிய ஹிஷாவத்தி அதற்கு என்ன செய்யப்பட்டுருச்சு? அதான் இங்கே படிச்சுக்கிட்டு இங்கே வரணும்டா, விளங்குதா? ஆக்கப்பட்டுச்சு. அல் மானி அலஹா அன்பேலியாருடைய அந்த பார்வையினுடைய செயலை விட்டும் அந்த பார்வையை தடுப்பதற்கு முன் திசையை கொண்டு குறிப்பாக்கப்பட்டிருக்கின்ற ஹிஷாவத்தி ஆக்கப்பட்டு விட்டது. வாகிர் தாவானால இது பிடிச்சிரு. இப்போ கர்ணரல் ஜருடைய எழுத்து எல்லாம் கத்தமா அலா குலூபியும் வாலா சமீகம் ஜர்ருடைய எழுத்து மடக்கியிருக்கான்லப்பா, தேவையில்லையா? அந்த சித்தத்தை அந்த முத்திரை வந்து கடுமையாக இருக்குன்னு காமிக்கிறதுக்கா அப்படியா ரைட்டா? இப்போ கர்ணரை ஜருடைய எழுத்தான அலாவை மடக்கியிருக்கிறான். ஏன் எக்குனா அதல்ல அலா சித்தத்தில் ஹத்திமி இல் மோதியை ரெண்டு இடங்களிலேயும் முத்திரை கடுமையாக இருக்கிறது என்பது மீது அறிவிப்பதற்காக வேண்டி ஜருடைய எழுத்தை மடக்கியிருக்கிறான். மேலும் வெஸ்துகலாலி குல்லி மினுகுமா ரெண்டிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் உக்குமை கொண்டு தனித்திருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி முத்திரை என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கிறது. விளங்குது தம்பி? வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார்.